அடுத்தபடியாக இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு துரை கருணா. அவரிடம் பேசுவோம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி திரு துரை கருணா. இப்போ திரு ஐயநாதன் அவர்கள் சொல்வதையும் கேட்டிருந்திருப்பீங்க. ஒரு 9-10 விழுக்காடு வாக்குகள் இப்போ கடைசியாக நடந்த அந்த 2019 மக்களவைத் தேர்தலில் பார்க்குறோம் 2.4% வாக்குகள் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ மீண்டும் அடுத்த ஆண்டு மக்களவைத் தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் பிரேமலதா விஜயகாந்த் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதை நம்ம எப்படி பார்க்கலாம்? தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்கிற இந்த தேமுதிக தொடக்க காலத்துல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த திராவிட கட்சிகள் இரண்டுக்கும் மாற்றாக இந்த கட்சி வரும். ஏன்னா தன்னுடைய ரசிகர் மன்றத்தையே ஒரு வலிமையான கட்டமைப்போடு ஒரு அரசியல் இயக்க பார்வையோடு தான் கொண்டு போனார் விஜயகாந்த். அந்த சங்கத்துக்கான கொடி, ரசிகர் சங்கத்துக்கான கொடி உருவாக்குறது, கிராம கிளைகள் வரைக்கும் அமைப்புகளை உருவாக்குறது என்று ஒரு வலிமையான கட்டமைப்போடு கொண்டு வந்தார். நீங்க குறிப்பிட்டது மாதிரி 4%, 6%, 8%, சுமார் 10% அளவுக்கு வாக்குகளை பெற்றார். கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தல் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 18-19 தொகுதிகளில் தேமுதிக வேட்பாளர்கள் 1 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் எல்லாம் பெற்றிருந்தார்கள். ஒரு வலிமையான கட்சியாகத்தான் இருந்தது. தொடக்க காலம் முதலே திருமதி பிரேமலதா விஜயகாந்தனுடைய தலையீடு என்பது இருந்தது. அந்த கட்சியில் இருக்கிற பெரும்பாலான அணியாருடைய வழிகாட்டுதலை நாம செயல்படணும் அப்படிங்கிற ஒரு உணர்வோடும் கூட இருந்தாங்க. அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்த திரு ராமவசந்தன் கருதுறேன், ராமவசந்தன் நினைவர், அவருடைய மறைவுக்கு பிறகு முக்கிய பொறுப்புக்கு திருமதி பிரேமலதா விஜயகாந்தை கொண்டு வர வேண்டும் என்று கட்சியுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் விரும்பினார்கள். ஆனா அது அப்போ வரல, பொருளாளர் என்கிற அளவுல இருந்தாங்க. இப்போது கட்சி ஒரு பெரும் பின்னடைவை சந்தித்திருக்கிறது. இந்த சூழல்ல கட்சியை தூக்கி நிறுத்துவதற்காக பொதுச் செயலாளர் என்கிற ஒரு முழுமையான அடையாளத்தோடு திரு விஜயகாந்த் அவர்கள் உடல்நல குறைவாக ஒரு முழுமையாக களப்பணி ஆற்ற முடியாத சூழலில் அதை ஈடுகட்டுவதற்காக இன்று பொதுச் செயலாளர் என்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார். ஓரளவுக்கு அவருக்கு ஒரு பேச்சு திறன், பத்திரிகையாளரை சந்திக்கிற போது அணுகுகிற அந்த முறை, எதிர்கொள்ளுகிற முறை, அந்த பாங்கு என்பதெல்லாம் ஒரு முழுமையான அரசியல்வாதிக்குரிய தோற்றம் வந்துவிட்டவரைத்தான் நாம கருதுகிறோம். இனிமேல் அவர் செயல்படுகிற விதம், நிர்வாகிகளும் தொண்டர்களும் அவரை ஏற்றுக்கொள்ளுகிற விதம், அதை தாண்டி பொதுமக்கள் வாக்காளர்கள் மத்தியில எந்தவித செல்வாக்கை திருமதி பிரேமலதா உருவாக்க போகிறார், எந்த அணியோடு சேர்ந்து பயணிக்க போகிறார் என்கிற மிகப்பெரிய கேள்விக்குறி எல்லாமே இருக்கிறது. இது ஏற்கனவே பல அரசியல் கட்சிகள் இந்த மாதிரியான நிலைப்பாடு குடும்பத்தினர் ஏற்கிற பொழுது அது ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கு. உதாரணத்துக்கு மிகப்பெரிய உதாரணமாக அன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்தவுடனே அவருடைய மனைவி மரியாதைக்குரிய ஜானகி அம்மையாரை முன்னிறுத்தி கட்சி தொடங்கி ஒரு தேர்தலை எதிர்கொண்ட போது மிகப்பெரிய பின்னடைவு, தோல்வியை சந்தித்தார்கள். எனவே இதையெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது தேமுதிகவுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பது இந்த 2024 தேர்தலுக்கு பிறகு தெரிய வரும். சகோதரி திரு துரை கருணா, இணைப்பில் உங்களுடைய பார்வைகளை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.